ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/1/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பாக்கியம் நிறைந்த யுகத்தில் பகவான் மூலமாக ஆஸ்தி மற்றும் வரதானங்களின் பிராப்தி. பாக்கியம் நிறைந்த யுகத்தில் பகவான் மூலமாக ஆஸ்தி மற்றும் வரதானங்களின் பிராப்தி. இன்று படைப்பு என்ற மரத்தின் விதை ரூபமான தந்தை மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அஸ்திவாரம் மூலமா முழு மரத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுது. வளரச் செய்யும் சார சொருபமாக இருக்கும் ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதாவது மரத்தின் ஆதாரமாக இருக்கும் ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நேரடியா விதை ரூபம் மூலமா பிராப்தி செய்திருக்கும் அனைத்து சக்திகளை தாரணை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்கள்ல இருந்து மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்குத்தான் இந்த விசேஷ பங்கு கிடைச்சிருக்குது. எவ்வளவு குறைந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு விதையுடன் இருக்கும் சம்பந்தம் மூலமா சிரேஷ்ட பிராப்தியினுடைய பங்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க பாப்தாதா. அந்த மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த குழந்தைகளினுடைய பாக்கியத்தை இன்று பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு பகவான் மற்றும் பாக்கியம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகள் மட்டும் நினைவிருக்கட்டும். அவர்கள் செய்யும் காரியத்தின் கணக்குப்படி பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குது. துவாபர யுகத்திலிருந்து ஆத்மாக்கள் நீங்களும் காரியம் மற்றும் பாக்கியம் என்ற கணக்கு வழக்கில் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் தற்சமயம் பாக்கியம் நிறைந்த யுகத்தில் பகவான் பாக்கியம் கொடுக்குறாங்க. பாக்கியத்தினுடைய சிரேஷ்ட ரேகையை போடுவதற்கான விதி சிரேஷ்ட காரியம், அதாவது கர்மம் அப்படிங்கிற அந்த எழுதுகோலை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதன் மூலமாக எவ்வளவு சிரேஷ்ட தெளிவான பல ஜென்மங்களினுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை போட விரும்புகிறீங்களோ அந்தளவு போட முடியும். வேறு எந்த காலத்துக்கும் இந்த வரதானம் கிடையாது. இந்த நேரத்தினுடைய வரதானம் தான். என்ன விரும்புகிறீங்களோ எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்த அளவு அடைய முடியும். ஏன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பகவான் பாக்கியத்தினுடைய களஞ்சியத்தை குழந்தைகளுக்காக பரந்த மனதோடு எந்த கடின உழைப்பும் இல்லாமல் கொடுத்துட்ருக்கிறாங்க. திறந்த களஞ்சியம், அதில் எந்த பூட்டும் சாவியுமே கிடையாது. மேலும் அந்த அளவு நிரம்பியது, குறைவற்றது. யார் எவ்வளவு விரும்புகிறாங்களோ அந்த அளவு எடுத்துக்க முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிரம்பிய களஞ்சியம். பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கு எந்த அளவு எடுத்துக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்குங்க அப்படிங்கிற இதைத்தான் தினசரி நினைவூட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சக்திக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, பெரிய மனதோடு எடுத்துக்குங்க. ஆனால் திறந்த களஞ்சியத்திலிருந்து, நிரம்பிய களஞ்சியத்திலிருந்து எடுத்துக்குங்க. ஒருவேளை யாராவது அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா தந்தை என்ன சொல்வாங்க? தந்தையும் சாட்சியாகி பார்த்து பார்த்து எப்படி வெகுளியான குழந்தைகள் சிறிதளவிலேயே குஷியாக ஆயிடுறாங்க அப்படின்னு புன்சிரிப்பு செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? 63 ஜென்மங்களின் பக்த தன்மையின் சமஸ்காரம் சிறிதளவிலேயே குஷி அடைஞ்சிடும் காரணத்தினால இப்போ கூட நிரம்பிய பிராப்திக்கு பதிலாக சிறிதளவிலேயே அதிகம் அப்படின்னு புரிந்து அதிலேயே திருப்தியாக ஆயிடுறாங்க. இந்த நேரம் அழியாத தந்தைக்கிட்ட இருந்து அனைத்து பிராப்தியை அடைய வேண்டிய நேரம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இருந்தாலும் சக்தி நிறைந்தவர்களாக ஆகுங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு பாப்தாதா நினைவூட்டுறாங்க. இப்பொழுது கூட மிகுந்த காலதாமதம் ஆகலை. காலம் கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் மிகுந்த காலதாமத்துக்கான நேரம் இன்னும் ஆகலை. ஆகினால இப்பொழுது கூட 2 ரூபத்தினால, தந்தையினுடைய ரூபத்தின் மூலம் ஆஸ்தி, சத்குருவினுடைய ரூபத்தின் மூலமாக வரதானம் கிடைப்பதற்கான நேரம். ஆகையினால பாபா சொல்றாங்க, வரதானம் மற்றும் ஆஸ்தியினுடைய ரூபத்தில் சகஜமாக சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. பிறகு பாக்கியத்தை வழங்குபவர் அனைவருக்கும் பாக்கியத்தை கொடுத்தார், ஆனால் நானும் இந்தளவு தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்காது. அனைத்து சக்திகள் நிறைந்த தந்தையினுடைய குழந்தைகள் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி செய்வாங்க. அப்படி இருக்க முடியாது. அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி செய்பவர்களாக இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க.
எந்த அளவு விரும்புகிறீங்களோ அதை தந்தையினுடைய பொக்கிஷத்திலிருந்து அதிகார ரூபத்தில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்துக்கான வரதானம். பலகீனமானவராக இருந்தாலும் கூட தந்தையினுடைய உதவி மூலமா தைரியமுள்ள குழந்தைகளுக்கு உதவி செய்பவர் தந்தை அப்படிங்கிற காரணத்தினால தற்சமயத்தையும் மேலும் எதிர்காலத்தையும் சிரேஷ்டமாக ஆக்க முடியும். மற்றபடி தந்தையினுடைய சகயோகம் மேலும் பாக்கியத்தின் பிறந்த களஞ்சியம் கிடைப்பதற்கு இன்னும் மிக குறைந்த காலம்தான் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. இப்போ அன்பின் காரணமா தந்தையினுடைய ரூபத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் துணைவனாக இருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா துணைவனுக்கு பதிலாக பார்வையாளராக ஆகி பார்ப்பதற்கான பாகம் இருக்கும். விரும்பினால் அனைத்து சக்திகள் நிரம்பியவராக ஆகுங்க, அல்லது விரும்பினால் சக்திக்கு ஏற்றபடியானவராக ஆகுங்க. இருவர்களையும் பார்வையாளராகி பார்ப்போம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால இந்த சிரேஷ்ட நேரத்தில் பாப்தாதா மூலமாக ஆஸ்தி, வரதானம், சகயோகம், துணை அப்படிங்கிற இந்த பாக்கியத்தின் என்ன பிராப்தி ஆகிட்டு இருக்குதோ அதை பிராப்தி செஞ்சிடுங்க. பிராப்தி அடையிறதுல ஒரு பொழுதுமே அலட்சியமானவராக ஆகாதீங்க. இப்போ இன்னும் இத்தனை வருடங்கள் இருக்கின்றன என்று உலக மாற்றத்தின் காலத்தையும் மற்றும் பிராப்தியினுடைய காலத்தையும் ஒன்றாக கலக்காதீங்க. இந்த அலட்சியத்தன்மையினுடைய எண்ணத்தினால யோசிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க. எப்பொழுதும் பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் பிராப்தி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கான பிராப்தி செய்வதற்கும் இப்போ இல்லையே ஒருபொழுதும் இல்லை அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நினைவில் வைங்க. எனவே தான் பகவான் மற்றும் பாக்கியம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை மட்டுமாவது நினைவில் வைங்க அப்படின்னு சொன்னோன்னு பாபா சொல்கிறாங்க. எந்த 2 வார்த்தை பாபா நினைவில் வைக்க சொல்கிறாங்க? பகவான் மற்றும் பாக்கியம். பிறகு சதா காலத்துக்கும் பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவராக இருப்பீங்க. பாப்தாதா அவங்க இருவருக்குள்ளும் குழந்தைகள் ஏன் அந்த மாதிரி பழைய பழக்கத்தின் வசமாகிடுறாங்க அப்படிங்கிற அந்த ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க. தந்தை உறுதியானவராக ஆக்குறார், இருந்தும் குழந்தைகள் பழைய பழக்கத்துக்கு வசமாகிடுறாங்க. தைரியங்கிற கால்களை கொடுக்கிறார், ரெக்கைகளையும் கொடுக்கிறார், கூடவே பறக்கவும் வைக்கிறார். இருந்தும் மேலே கீழே ஏன் ஆகிறீங்கன்னு பாபா கேட்குறார். மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் யுகத்தில் கூட குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கிறார். இதைத்தான் பழைய பழக்கத்திலிருந்து விடுபட முடியாதவங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, நீங்கள் உறுதியானவர்களா அல்லது வசப்பட்டு இருப்பவர்களா அப்படின்னு. தந்தை டபுள் லைட் ஆக்குறார், அனைத்து சுமையையும் அவரே தூக்குவதற்கு துணையையும் கொடுக்குறார். இருந்தும் சுமையை தூக்கும் பழக்கம் இருக்கிறதுனால அவங்களே சுமையை தூக்கிடுறாங்க. பிறகு என்ன பாடல் பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஏன், என்ன, எப்படி அப்படிங்கிற ஏங்கிற பாடல் பாடுறாங்க. இன்னொரு பாடலும் பாடுறாங்க, லாம் லாம்ங்கிற பாடல் பாடுறாங்க. இதுவும் பக்தியினுடைய பாடல், அதிகாரத்தன்மையினுடைய பாடல். அடைந்துட்டேன் அப்படியானால் நீங்கள் என்ன பாடல் பாடுறீங்கன்னு கேட்குறாங்க. முழு நாளும் நான் என்ன பாடல் பாடிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க. பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மேல் அன்பு இருக்குது. ஆகினால் அன்பினுடைய காரணமாக ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் சம்பன்னமானவராக சக்திசாலியானவராக இருக்கட்டும் என்பதை தான் யோசிக்கிறாங்க. நீங்கள் சதா காலத்துக்கும் பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்கள், புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. எப்பொழுதும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் அதிகாரியாகும். எப்பொழுதும் பாக்கியத்தின் திறந்த களஞ்சியம் மூலம் சம்பூர்ண பாக்கியத்தை உருவாக்குபவர்களுக்கு சக்திக்கு ஏற்றபடி என்பதை அனைத்து சக்திகளில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சிரேஷ்ட காரியங்கள் என்ற எழுதுகோள் மூலமாக முழுமையான அதிர்ஷ்டத்தின் ரேகையை போடக்கூடிய நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்த அனைத்து பிராப்தி சுரூப சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சம்பன்னம் ஆக்குவதற்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீக ஜென்மம், ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆஸ்தி நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி தந்தை உலகில் அல்லாத ஆன்மீக தந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்தியும் ஆன்மீகமானது. உலகத்தில் இருக்கும் தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கொடுக்குறாங்க, ஆன்மீக தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்குறாங்க. ஆகையினாலே எப்பொழுதும் ஆன்மீக தந்தை மற்றும் ஆஸ்தியும்
நினைவிருக்கட்டும்னு சொல்கிறாங்க. எப்பொழுதாவது உலகத்தினுடைய வாழ்க்கையை நினைவிலேயே சென்று விடுவதில்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடலிலிருந்து இறந்து மறுபிறவி வாழ்க்கை வாழ்பவராக ஆகிட்டீங்க. இப்படி உடலால் இறப்பவர்களுக்கு ஒருபொழுதும் முந்தைய ஜென்மத்தினுடைய நினைவு இருக்காது. அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஜென்மம் எடுப்பவர்களும் வெளி உலகத்து ஜென்மத்தை நினைவு செய்ய முடியாது. இப்பொழுது யுகமே மாறிடுச்சு. உலகம் கலியுகத்தில் இருக்குது, நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கீங்க. அனைத்தும் மாறிடுச்சு இல்லையா? எப்பொழுதாவது கலியுகத்திலோ சென்று விடுவதில்லை தானே? இதுவும் எல்லைதான். எல்லையை தாண்டினீர்கள் மற்றும் எதிரியின் வசமாகி விட்டீர்கள். நீங்கள் எல்லையை தாண்டுவது இல்லை இல்லையா? தாண்டுறீங்களா? எப்பொழுதும் நான் சங்கமயுகத்தின் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற இதே நினைவில் இருக்க சொல்கிறாங்க பாபா. எப்பொழுதும் நான் சங்கமயுகத்தின் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற இதே நினைவில் சதா இருங்க. இப்போ என்ன செய்வீங்க? மிகப்பெரிய வியாபாரியாக சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு அடியிலும் பல பல மடங்கு வருமானம் செய்யும் வியாபாரியாக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் நான் எல்லோருக்கும் தந்தையானவரினுடைய குழந்தை என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஊக்கம் உற்சாகத்தில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. அடுத்தது பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் டபுள் லைட் நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு. எப்பொழுதும் டபுள் லைட் நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீக ஜென்மம், ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆஸ்தி நினைவிருக்குதான்னு கேட்டாங்க. எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீக ஜென்மம், ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆஸ்தி, இந்த நாளும் நினைவில் இருக்குதான்னு கேட்டாங்க. இப்போது தன்னுடைய டபுள் லைட் நிலையை அனுபவம் செய்கிறீங்களா எப்பொழுதுமே அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் லைட்டினுடைய அடையாளம் எப்பொழுதும் பறக்கும் கலையில் இருப்பது. பறக்கும் கலையில் இருக்கிறவங்க ஒரு பொழுதும் மாயாவனுடைய கவர்ச்சியில் வரவே முடியாது. நீங்கள் பறக்கும் கலை உள்ள எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களா? பறக்கும் கலை உள்ளவர் எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய கவலையற்றவராக இருப்பாங்க. பறக்கும் கலை என்றால் என்ன? பறக்கும் கலை என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் இருப்பது. பறக்கிறாங்க என்றாலும் உயரை சொல்கிறாங்க இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் இருந்து நிலைத்திருக்கும் உயர்ந்த ஆத்மா என்று புரிந்து முன்னேறி சென்று கொண்டே இருங்க. பறக்கும் கலை உள்ளவர் என்றால் புத்தி என்ற கால்கள் பூமியில் இருக்காது. பூமி என்றால் தேக உணர்வு. பூமி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தேக உணர்வு. அந்த தேக உணர்வுலேருந்து விலகி மேலே இருப்பவர். யார் தேக உணர்வுலேருந்து விலகி மேலே இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதுமே பரிஸ்தா. அவங்களுக்கு இந்த பூமியில் எந்த ரிஸ்தாவும் இல்லை. ரிஸ்தா அப்படின்னா உறவு. இந்த பூமியில் அவங்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது. நீங்கள் தேக உணர்வையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்ம அபிமானி நிலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்போ இரண்டினுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேக அபிமானத்தில் வர முடியாது. எது நன்றாக இருக்குதோ அதைத்தான் செய்வாங்க இல்லையா? எனவே நான் பரிஸ்தா அப்படிங்கிற இதே நினைவில் எப்பொழுதும் இருங்க. பரிஸ்தாவினுடைய நினைவு மூலம் எப்பொழுதும் பறந்துக்கிட்டே இருப்பீங்க. பறக்கும் கலையில் சென்றுட்டீங்க அப்படின்னா கீழே இந்த பூமி ஈர்க்க முடியாது. எப்படி விண்வெளியில் செல்றாங்க அப்படின்னா உங்களை பூமி ஈர்ப்பது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பரிஸ்தாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா உடல்ங்கிற பூமி ஈர்க்க முடியாது. அடுத்து பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் சகயோகி, கர்மயோகி, இயல்பான யோகி, நிரந்தர யோகி அப்படிங்கிற அந்த நிலையினுடைய அனுபவம் செய்கிறீங்களா? சகயோகி, கர்மயோகி, இயல்பான யோகி, நிரந்தர யோகி அப்படிங்கிற அந்த நிலையினுடைய அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, எங்கு சகஜமாக இருக்குமோ அங்கே நிரந்தரமாக இருக்கும். சகஜமாக இல்லை அப்படின்னா நிரந்தரமும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் நிரந்தர யோகியா அல்லது வித்தியாசம் ஏற்பட்டுடுதான்னு கேட்குறாங்க. யோகி அப்படின்னா எப்பொழுதும் நினைவில் மூழ்கி இருக்கிறவங்க. இப்பொழுது அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையுடன் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே அனைத்து சம்பந்தங்களும் இருக்குதோ அங்கு நினைவு இயல்பாகவே இருக்கும் இல்லையா? மேலும் அனைத்து சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்னா ஒருவருடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். இருப்பதே ஒருவர்.
அப்படின்னா எப்பொழுதுமே நினைவு இருக்கும் இல்லையா? எனவே எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் நிரந்தர யோகி ஆவதற்கான சுலபமான விதி. நிரந்தர யோகி ஆவதற்கான சுலபமான விதியை பாபா என்ன சொல்றாங்க? ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே கிடையாது. இன்னொரு சம்பந்தமே இல்லை அப்படின்னா நினைவு எங்கே போகும்? நான் அனைத்து சம்பந்தங்களினால் சகஜ யோகி ஆத்மா அப்படிங்கிறது எப்போதும் நினைவில் வைங்க. நான் அனைத்து சம்பந்தங்களினால் சகஜ யோகி ஆத்மா. எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு அடியிலும் அன்பு மற்றும் சக்தி இரண்டினுடைய சமநிலை வைக்கிறதுனால வெற்றி தானாகவே எதிரில் வரும். வெற்றி பெற பொறுமை. பிஸியாக இருப்பதற்காக வேலையோ செய்யத்தான் வேணும். ஆனால் ஒன்று கடினமாக செய்யும் வேலை, இன்னொன்று விளையாட்டாக செய்யும் வேலை. எப்போ தந்தை மூலமாக சக்திகளின் வரதானம் கிடைச்சிருக்குது அப்படின்னா எங்கு சக்தி இருக்குதோ அங்கே அனைத்தும் சகஜம். பரிவாரம் மற்றும் தந்தையினுடைய சமநிலை மட்டும் இருக்குது அப்படின்னா இயல்பாகவே ஆசீர்வாதம் பிராப்தி ஆயிடும். எங்கு ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கு பறக்கும் கலை இருக்கும். விரும்பாவிட்டாலும் சகஜமான வெற்றி கிடைக்கும் பாபா சொல்றாங்க. அடுத்து பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தந்தை மற்றும் ஆஸ்தி இரண்டினுடைய நினைவு இருக்குதா? தந்தை யார் மற்றும் ஆஸ்தி என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிற இந்த நினைவு இயல்பாகவே சக்திசாலியாக ஆக்கிடும். அந்த மாதிரி அழியாத ஆஸ்தி எது? ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களினுடைய பிராப்தியை உருவாக்குவது. அந்த மாதிரியான ஆஸ்தி எப்பொழுதாவது கிடைச்சிருக்குதா? இப்போ கிடைச்சிருக்குது, முழு கல்பத்திலும் கிடைக்காது. ஆகையினால எப்பொழுதும் தந்தை மற்றும் ஆஸ்தி இதே நினைவின் மூலம் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. ஆஸ்தியை நினைவு செய்வதனால எப்பொழுதும் குஷி இருக்கும். தந்தையை நினைவு செய்கிறதுனால எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பீங்க. ஆஸ்தியை நினைவு செய்கிறதுனால எப்பொழுதும் குஷி, தந்தையை நினைவு செய்வதனால எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பீங்க. சக்திசாலியான ஆத்மா எப்பொழுதும் மாயாவை வென்றவராக இருப்பான். மேலும் குஷி இருக்குது அப்படின்னா வாழ்க்கை இருக்குது. ஒருவேளை குஷி இல்லை அப்படின்னா அது என்ன வாழ்க்கை? வாழ்க்கை இருந்தும் இல்லாததுக்கு சமம். உயிரோடு இருந்து கொண்டும் மரணத்துக்கு சமம். எந்த அளவு ஆஸ்தி நினைவு இருக்குமோ அந்த அளவுக்கு குஷி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுதும் குஷி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஆஸ்தி கோடியில் சிலருக்கு கிடைக்குது, மேலும் எனக்கும் கிடைச்சிருக்குது. இந்த நினைவை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. எந்த அளவு நினைவோ அந்த அளவு பிராப்தி. எப்பொழுதும் நினைவு இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் பிராப்தியினுடைய குஷி இருக்கும்னு சொல்கிறாங்க. குமாரர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமாரர்களுடைய வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கை. ஆகையினால பிரம்மா குமார் என்றால் ஆன்மீக சக்திசாலியானவர், உடலால் சக்திசாலியானவர் என்பது அல்ல. குமாரர் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும். அப்படின்னா நீங்கள் அனைத்து குமாரர்களும் உங்களுடைய இந்த குமாரர் வாழ்க்கையில் உங்களுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்கிட்டீங்களா? என்னவாக உருவாக்கியிருக்கீங்க? ஆன்மீகமானதாக ஆக்கியிருக்கீங்க. ஈஸ்வரிய வாழ்க்கை உள்ள பிரம்மகுமார் ஆகியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சிரேஷ்ட வாழ்க்கை உள்ளவர்களாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி சிரேஷ்ட வாழ்க்கை உருவாக்கிடுச்சு. அதில் சதா காலத்துக்காக துக்கத்திலிருந்து, ஏமாற்றம் அடைவதிலிருந்து, அலைந்து திரிவதிலிருந்து விலகி வந்துட்டீங்க. இல்லை அப்படின்னா உடலால் சக்தி நிறைந்த குமாரர்கள் அலைந்து கொண்டு தான் இருக்கிறார். சண்டையிடுவது, துக்கம் கொடுப்பது, ஏமாற்றுவது, இதைத்தான் செய்கிறாங்க. அப்படி நீங்கள் எத்தனை விஷயத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. எப்படி நீங்கள் பாதுகாப்பு விட்டீங்க, அதே மாதிரி மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கான ஊக்கம் வருது. எப்பொழுதும் நீங்கள் தன்னை போன்றவர்களை காப்பாற்றக்கூடியவங்க. என்ன சக்திகள் கிடைச்சிருக்குதோ அதை மற்றவங்களுக்கும் கொடுங்க. அளவற்ற சக்திகள் கிடைச்சிருக்குது இல்லையா? ஆக்கினால அனைவரையும் சக்திசாலியாக ஆக்குங்க. நான் ஒரு கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யுங்க. நான் சேவாதாரி என்று அல்ல, பாபா செய்விக்கிறார். நான் ஒரு கருவி. நான் என்ற தன்மை உள்ளவன் இல்லை. யாரிடம் நான் என்பது இல்லையோ அவங்க தான் உண்மையான சேவாதாரி. உண்மையான சேவாதாரி கிட்ட நான் என்பது இருக்காது. அடுத்தது தம்பதிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களான. சுயத்தின் ராஜ்யம் அப்படின்னா எப்பொழுதுமே அதிகாரி. சுயத்தின் ராஜ்யம் அப்படின்னா எப்பொழுதும் அதிகாரி. அதிகாரி ஒரு பொழுதும் அடிமையாக முடியாது. அடிமைத்தனம் இருக்குது அப்படின்னா அதிகாரம் இல்லை.
எப்படி இரவு இருக்குது அப்படின்னா பகல் இல்லை, பகல் இருக்குது அப்படின்னா இரவு இல்லை. அந்த மாதிரியான அதிகாரி ஆத்மாக்கள் எந்த ஒரு கர்மேந்திரியத்தின் நபரின் வைபவத்தின் அடிமையாக முடியாது. நீங்கள் அந்த மாதிரியான அதிகாரியான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகியிருக்கீங்க? அதிகாரி. அந்த மாதிரி நான் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா அப்படிங்கிற இந்த சக்திசாலி நினைவு மூலம் எப்பொழுதும் சுலபமாக வெற்றி அடைபவராக ஆகிக்கொண்டே இருக்கிறீங்க. கனவுல கூட தோல்வி அப்படிங்கிற அந்த எண்ணம் மாத்திரம் கூட இருக்க வேண்டாம். இதைத்தான் நிரந்தர வெற்றியாளர்னு சொல்றது. மாயா ஓடிடுச்சா அல்லது விரட்டி கொண்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது திரும்பி வர முடியாத அளவுக்கு விரட்டிட்டீங்களா? யாரை திரும்ப அழைச்சி வர வேண்டியது இருக்காதோ அவங்கள தொலை தூரத்தில் விட்டுட்டு வருவாங்க. அப்படி நீங்களும் வெகு தூரத்துக்கு விரட்டிட்டீங்களா மாயாவை அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கக்கூடிய இயல்பான மற்றும் சகஜ யோகி ஆகுது. இயல்பான மற்றும் சகஜ யோகி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கணும். பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அனைத்து குழந்தைகளினுடைய உறுதிமொழி. எப்பொழுது உலகமே தந்தை தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னா இயல்பான மற்றும் சகஜ யோகி நிலை எப்பொழுதும் இருக்கும். ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார் என்றால் இங்கு புத்தி செல்ல வேண்டாம். அங்கு செல்ல வேண்டும் என்று கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு தந்தை தான் அனைத்துமே என்றால் புத்தி எங்கு செல்ல முடியாது. அந்த மாதிரியானவங்க சகஜ யோகி, சகஜ சுயராஜ்ய அதிகாரி ஆகிடுறாங்க. அவங்களுடைய முகத்தில் ஆன்மீகத்தினுடைய பிரகாசம் ஒரே சீராக ஒரே மாதிரி இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: தந்தைக்கு சமமாக அவ்வியக்தம் மற்றும் உடலற்ற நிலையில் இருப்பதுதான் அவ்வியக்த பாலனையின் வெளிப்படையான நிரூபணம். தந்தைக்கு சமமாக அவ்வியக்தம் மற்றும் உடலற்ற நிலையில் இருப்பதுதான் அவ்வியக்த பாலனையின் வெளிப்படையான நிரூபணம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.